எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவளை கூட நம்ம 4ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்டதான நேபுகாத்நேசருடைய நாட்டாண்மை 4 பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்னது போலவே இது அவருடைய கடைசி விதமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நம்மோடு கூட அந்த காரியங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையோடு கூட ஆவியின் அபிஷேகத்தில் கூட நம்மளோட கூட பயந்து கொள்ளாருமே சகோதரி ஞான உஷார்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரேசன் நியமனத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். வந்து இதனுடைய வார்த்தையை பயந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம். ஸ்தோத்திரம் அப்பா, என் அருமை தகப்பனே, கோடான கோடி நன்றி ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, இந்த வசனங்களை தியானிக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக அந்த தருணத்தை ஏற்படுத்தினீங்களே, உமக்கு நன்றி ஐயா. அப்பா, மெசேஜ் நேரம் முழுவதும் அப்பா தேவ பிரசனம் கடந்து வரட்டும் அப்பா. தேவ ஆளுகைக்குள் அப்பா நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நேபுகாத்நேச்சாரின் இறையாண்மை. அதற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் தானியேல் 4ஆம் அதிகாரம். இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. அப்போ அந்த சொப்பனம் அவருக்கு திகிலை உண்டாக்குது. அதனால அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தேசத்துல எல்லாரையும் அழைக்கிறாரு. யாரெல்லாம் அழைக்கிறாரு? ஞானிகள் எல்லாரையும் அழைக்கிறாரு, சாஸ்திரிகள் அழைக்கிறாரு, ஜோஷியர் அழைக்கிறாரு, கல்தேயர், குறி சொல்லுறவங்க எல்லாரையும் அழைக்கிறாரு. யாராலையும் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல முடியல. ஆனா தானியேல் கொண்டு வரப்படுறாரு. அவரிடத்துல பரிசுத்த தேவர்களின் ஆவி காணப்படுது. விசேஷ ஆவி, தேவனுடைய விசேஷ ஆவி தானியேல்கிட்ட காணப்படுறதுனால தானியேல் அந்த சொப்பனத்தை அழகாக விளக்குறத நம்ம பார்க்க முடியுது இந்த அதிகாரத்துல. அப்போ அந்த சொப்பனம் என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேசத்தின் மத்தியில ஒரு பெரிய விருட்சம் இருக்குது. அந்த விருட்சம் தேசத்தின் எல்லை பரியந்தும் விரிந்து பரவி இருக்குது. அதன் உயரம் வானபரியந்தும் வரைக்கும் எட்டி இருக்குது. அதன் இலைகள் நேர்த்தியா இருக்குது. அதுல நிறைய கனிகள் காணப்படுது. அப்போ அந்த மரத்துல அநேக பறவைகள் தங்கி தாபரிக்குது. அது நிழல்ல நிறைய அனிமல்ஸ், விலங்குகள் எல்லாம் தங்கி தாபரிக்குது. அப்போ சடனா ஒரு சத்தம் வானத்துல இருந்து கேட்குது. அது யாருடைய சத்தம் அப்படின்னா, பரிசுத்தவானாகிய காவலன் வானத்துல இருந்து இறங்கி வராரு. இறங்கி இந்த இலைகள்லாம் உதிர்த்து போடுங்க, அந்த கனிகளெல்லாம் இல்லாமல் போகும்படி செய்யுங்க, அந்த மரத்தை வெட்டுங்க, அந்த கொப்புகள் எல்லாம் தரித்து போடுங்க, அங்க தாவரத்தில் இருக்கிற பறவைகள் எல்லாம் போகட்டும், விலங்குகள் எல்லாம் போகட்டும்,
ஆனா அந்த வேரும் அடிமரமும் மாத்திரம் இருக்கட்டும், அது ஆகாயத்து பனியில நனையட்டும் அப்படின்ட்டு அந்த சொப்பனம் இருக்குது. அப்போ தானியேல் வந்து அந்த அர்த்தத்தை சொல்றாரு. சொல்றதுக்கு முன்னால தானியேல் 4:27 எல்லாரும் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். தானியேல் 4:27 யாராவது வாசிக்க முடிஞ்சா வாசிங்க. தானியேல் 4:27. சரி, நான் அதை வாசிக்கிறேன். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து முது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி முது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ அந்த சொப்பனத்தின் அர்த்தம் வந்து ஏன் அவருக்கு வந்து கலக்கத்தை உண்டு பண்ணுது அப்படின்னா, அவர் வந்து சடனா என்ன செய்யறாரு அப்படின்னா, மனுஷட்டு இருந்து தள்ளப்படுறாரு. மாடை போல என்ன செய்யறாரு, புல்ல மேயறாரு. ஆகாயத்து பனியில அவர் வந்து நனையறாரு. அப்போ அவர் வந்து அதிகமாக வந்து எவ்வளவு தூரத்துக்கு நல்ல நல்ல சௌகரியமாக நல்ல சொபிஸ்டிகேட்டடா வாழ்ந்துட்டு இருக்காரோ அந்த அளவுக்கு அவர் அதிகமாக வானத்து பணியில நனைகிறாரு. மிருகமாவே மாறிடுறாரு. அவருக்கு மனுஷ இருதயத்தை எடுத்து போட்டு மிருக இருதயத்தை வந்து அவருக்கு கொடுக்கப்படுது. அப்போ அவ்வளவு கஷ்டப்படுற அந்த மாதிரி சொப்பனம் அந்த சொப்பனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் வந்து கலக்கம் அடைகிறார். அப்போ அவரை எச்சரிப்பின் சத்தத்தையும் கொடுக்கிறாரு. அவருக்கு என்ன எச்சரிப்பின் சத்தம் தான் நம்ம பார்த்தோம். நீதி செய்து பாவங்களையும் சிறுமையாளர்களுக்கு இறங்கி அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்படிங்கிற எச்சரிப்பின் சத்தத்தையும் கொடுக்கிறாரு. ஆனா நேபுகாத்நேச்சர் அதெல்லாம் கண்டுக்கிடல. ஒரு 12 மாதங்கள் அப்படியே கழியுது. தானியேல் அர்த்தம் என்ன சொன்னாரோ அதே மாதிரியே அவருக்கு நடக்குது. ஏன் அவருக்கு வந்து அப்படி நடக்குது அப்படின்னா, அவர் வந்து அது நிமித்தமாக எந்த எஃபார்ட்டுமே எடுக்கல. அவர் வந்து அதுக்காக ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சி மன்றாடல. ஆனா அவர் என்ன வார்த்தை பேசுறாரு அப்படின்னு பார்த்தா 30 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. பெருமையா சொல்லிடுறாரு. அப்போ சடனா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, மனுஷன் தள்ளப்படுறாரு. மாடு போல புல்ல மேய்றாரு. அத மாதிரி அவர் வந்து 7 காலங்கள் செல்லும் அப்படின்னு தானியேல் வந்து சொன்னாரு. அதே மாதிரியே 7 காலங்கள் செல்லுது. அப்புறம் நம்ம வாசித்த வேத பகுதியில நம்ம பார்த்தோம். அப்பதான் அவருக்கு வந்து புத்தி வருது. ஆண்டவரை புகழ்றாரு, துதிக்கிறாரு. அவர் மறுபடியும் அந்த ராஜ்யம் அவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம கடைசியில அவர் எப்படி ஆண்டவரை புகழ்ந்தாரு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த காரியத்தை நான் கூட சிந்தித்த போது ஆண்டவர் என் கூட இடைப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, 3 விதமான மனிதர்களை ஆண்டவர் எனக்கு காட்டினாரு. 3 கேட்டகரி பீப்புளை ஆண்டவர் காட்டினாரு. அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புள் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அதற்கு உதாரணமாக நம்ம நினிவே பட்டணத்தாரை எடுத்துக்கலாம். யோனா தீர்க்கதரிசி எங்க போறாரு அப்படின்னா, நினிவே பட்டணத்தாருக்கு பிரசங்கிக்கிறதுக்காக ஆண்டவர் அவருக்கு சொல்றாரு. அவர் போறாரு. யோனா 1:2 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீ எழுந்து போ, நகரத்துக்கு நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அதன் அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நினிவே பட்டணத்தாருடைய அக்கிரமம் ஆண்டுடைய சமூகத்துல வந்து எட்டுது. அப்போ யோனா தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு அப்படின்னா, நினிவேக்கு விரோதமாக பிரசங்கிக்கிறாரு. யோனா 3:4 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கிக்கிறார். அப்போ நினிவே பட்டணத்தார் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கும் எச்சரிப்பின் செய்தியா எப்படி நேபுகாத்நேச்சருக்கு தானியேல் கொடுத்தாரோ எச்சரிப்பின் செய்தி இங்கேயும் கொடுக்கப்படுது. 40 நாள் ஆனா ஆகும், அதுக்கப்புறம் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா நினிவே பட்டணத்தார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்றாங்க, ஆண்டவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுறாங்க. அப்போ மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. ராஜா கூட சிங்காசனத்தை விட்டு எழும்பி உபவாசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வசனம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, யோனால நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார்.
யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் பார்த்தோம் அப்படின்னா, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இந்த ஜனங்கள் வந்து தன் கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சிடறாங்க, உடனே போய் உபவாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை வாங்கிடுறாங்க. ஆண்டவரும் வந்து மனதிறங்கி தான் செய்வேன் என்று சொல்லி தீங்க கூட மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரியான ஜனங்கள். 2வது கேட்டகரியில தான் நம்ம நேபுகாத்நேச்சார் வாராரு. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, கஷ்டம் வந்த பிறகு என்ன செய்யறாரு, ஆண்டவரை வந்து தேடுறாரு. அப்போ நம்ம இந்த வாசிச்சோமே, அப்போ அவர் மனுஷன் தள்ளப்படுறாரு. அப்போ வெளியின் மிருகத்தை போல புல்ல மேய்றாரு. ஆகாயத்து பனியெல்லாம் அவர் மேல விழுது. அப்போ நாட்கள் சென்ற பின்பு அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு வந்து புத்தி திரும்பி வர்றது. ஆண்டவரை புகழ்றாரு, மகிமைப்படுத்துறாரு. அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியின் குடிகள் எல்லாமே அவருடைய ஆழ்கைக்குள்ளதாக இருக்குது. அவர் கைய தடுத்து நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா, புத்தி தெளியுது. அவருடைய முக களை திரும்பி வருது. மந்திரிமார் பிரபுக்களெல்லாம் அவரை தேடி வர்றாங்க. அந்த ராஜ்யத்துல அவர் ஸ்திரப்படுத்தப்படுறாரு. நம்ம வாசிச்ச பகுதியில நம்ம பார்த்தோம், அவர் ராஜ்யத்துல ஸ்திரப்படுத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ இன்றைக்கும் கூட நம்மளையும் சிலர் வந்து நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சில பேர் இருக்கிறாங்க, யோனா நோவா ஆண்டவரோட சஞ்சரித்தார் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆண்டவரோட சஞ்சரித்து, ஏனோக்கு ஆண்டவரோட சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிலாம் பார்க்கிறோம். ஆனா நம்மளை போல விசுவாசிகள் நிறைய பாடுள்ள மனுஷர் எல்லாரும் இந்த 3 கேட்டகரியில தான் ஏதாவது ஒரு கேட்டகரியில இருக்கிறோம். நேபுகாத்நேச்சார் மாதிரி அநேகமா நம்ம இந்த 2nd கேட்டகரியில தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். கஷ்டம் வந்த பிறகு ஆண்டவரை தேடுறோம். அப்போ ஆண்டவரும் கூட மனதிறங்கி நம்மள நிறைய வேளையில நம்ம ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் கூட ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேதத்துல பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம நேபுகாத்நேச்சார் மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா கூட நம்ம வேதத்துல பார்க்கலாம். ஆண்டவர் வந்து இந்த பெருமை உள்ளவனுக்கு தான் நம்ம நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல பார்க்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கலாம். 1 பேதுரு 5:5 பார்க்கலாம். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றும் கூட ஆண்டவர் வந்து தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை நம்ம பார்த்து அதன்படி நம்ம நடக்கும்போது, ஒரு வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2 நாளாகமம் 7:14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் கூட நம்ம எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்மளை தாழ்த்தி நம்ம பொல்லாத வழிகளை விட்டு நம்ம திரும்பி நம்ம தேசத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் போது நிச்சயமாக நம்ம தேசத்தை நல்ல ராஜாக்களை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் கிருபை உள்ள தெய்வமாய் இறங்கி வைக்கிற தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். இந்த வசனத்துல சொன்ன மாதிரி அப்படிதான். அப்புறம் அதே மாதிரிதான் இன்னொரு இந்த 2nd கேட்டகரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல தாவீது ராஜா கூட ஆண்டவர் ஆட்டு மந்தையில் இருந்த தாவீது ராஜாவாக ஆண்டவர் வந்து உயர்த்திட்டாரு. ஆனா அந்த 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோவாபுக்கு என்ன செய்யறாரு, தாவீது ராஜா கட்டளை கொடுக்கிறாரு, இந்த மாதிரி ஜனங்களை வந்து லெக்கம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கொடுக்கிறாரு. அப்போ யோவாப் சொல்றாரு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனும் என் கண்கள் காணும்படி உன் தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவார். எதுக்கு இப்போ நீங்க ராஜா, இப்போ எதுக்கு ஜனங்களை வந்து எண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தாவீது ராஜா கேட்கல. எப்படின்னா ஒரு பெரிய பெருமை, நம்ம எத்தனை பேருக்கு நம்ம ராஜாவா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ராஜா என்ன செய்யறாரு, ஜனங்களை
யோவாவ பிரதானிய என்ன சொல்றாரு, அவரும் எண்ணி லக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்போ எப்படி தானியேல் மூலமாக நேபுகாத் நேச்சார் எச்சரிக்கப்பட்டாரோ அதே மாதிரி யோவாக்கு வந்து எச்சரிக்கிறாரு. தாவீது ராஜா வந்து மனம் திரும்பல. கடைசியில தண்டனைய யாரு ஆண்டவர் மூலமா தீர்க்கதரிசி ஒரு தண்டனையை கொண்டு வராரு. அந்த தண்டனையில 3 ஆப்ஷன்ஸ் கொண்டு வராரு. என்ன ஆப்ஷன் அப்படின்னா, 7 வருஷம் பஞ்சமா, அல்லது 3 மாதம் சத்துரு பின்தொடர்ந்து சத்துருக்கு முன்பாக நீங்க ஓடி போகணுமா, அல்லாட்டி 3 நாள் கொள்ளை நோயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனையிலையும் 3 ஆப்ஷன்ஸை கொண்டு வராரு. அப்போ 2 சாமுவேல் 24 அதிகாரம் 14 வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் கர்த்தர் கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷன் கையில் விழாதிருப்பேனாக அப்படின்னு சொல்லி 3வது ஆப்ஷன் வந்து அவர் வந்து தெரிந்து கொள்றாரு. அப்போ கொள்ளை நோய் வருது. அப்ப அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அந்த கொள்ளை நோயில மடிந்து போறாங்க. அப்போ 2 சாமுவேல் 24 அதிகாரம் 16 வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும் இப்போது உன் கையை நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, தாவீது ராஜா ஆண்டவரை நோக்கி கெஞ்சுறாரு, ஆண்டவர் அவருக்கு இறங்குறாரு. எப்படி வந்து நினிவே பட்டணத்தாருக்கு இறங்கினாரோ, எப்படி நேபுகாத் நேச்சாருக்கு வந்து இறங்கினாரோ, அதே தகப்பன் இன்னைக்கு தாவீது ராஜாவுக்கு இறங்குறாரு. அதே மாதிரி நம்மளும் நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாக நம்ம நிறைய வேலைகளை பார்த்திருக்கிறோம். நம்ம கஷ்டம் வரும்போது நிச்சயமாக நம்ம ஆண்டவரத்துல நெருங்கி செய்யறது நம்ம பார்த்திருக்கோம். எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, ஒருவேளை வியாதி கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்முடைய பொருளாதார தேவையாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய கஷ்டமாக இருந்தாலும் சரி, கணவருடைய மனைவியுடைய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம அவரை நோக்கி நம்ம கெஞ்சும் போது அவர் இரக்கமுள்ள தெய்வமாய் கடந்து வந்து அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம விடுதலை தருகிற தெய்வமாய் அவர் கடந்து வருவதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய முறை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட அவரை தேடுகிற அனைவரையும் அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து, அவர் எப்படி இந்த நேபுகாத் நேச்சாருக்கு முகக்கலையை கொடுத்து அவருடைய ராஜ மேன்மையை திரும்பவும் கொடுத்தாரோ, அதே தகப்பன் நமக்கும் இன்றைக்கு கொடுக்கிறவராக காட்சி அளிக்கிறார். சங்கீதம் 91 அதிகாரம் 15 வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அப்படின்னு வந்து சொல்றார். அப்போ நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது, அப்போ ஆபத்துல இருந்து நம்ம தப்புவித்து நம்மளை வந்து கனப்படுத்துகிற தெய்வமாய் அவர் வந்து இன்றைக்கு நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிறவராய் இருக்கின்றார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ 3வது கேட்டகரியா எடுத்து பார்ப்போம். அவங்க வந்து மனம் திரும்புறாப்புல அவங்களுக்கு ஐடியாவே கிடையாது. தேவனை ஆண்டவரை தேடுறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஐடியாவே இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்கள். நாம கூட நோவா தாத்தா போட் செஞ்சாருன்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறோம். அப்போ அந்த நோவா தாத்தா போட் செய்யறத பெரிய போட் செய்யறாரு, ரொம்ப நாளா செய்யறாரு. அப்போ எல்லாரும் வந்து அதை பார்த்து ஜனங்கள் எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணாங்களே ஒழிய அவங்க மனம் திரும்பவே இல்லை. ஆனா நோவா ஆண்டவரோட சஞ்சரித்தனால அவருடைய குடும்பம் வந்து பாதுகாக்கப்படுது. ஆனா அவங்க மனம் திரும்பாம அப்படியே வெள்ளத்துல அழிந்து போறத நம்ம வேதத்துல நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 6 அதிகாரம் 12 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேவன் பூமியை நோக்கி பார்த்தார், அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு. ஆனா அவங்க எந்த விதத்தை மனம் திரும்பவே இல்லையே. கடைசியில அவங்க அழிவுக்குள்ளாக, நித்திய அழிவுக்குள்ளாக கடந்து வர்றதை பார்க்கிறோம். அப்போ 3 கேட்டகரி நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் கூட நம்ம ஆண்டவரிடம் வந்து இறங்கி கெஞ்சி மன்றாடி இருக்கும்போது கண்டிப்பாக அவர் நம்மையும் கூட நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் நிச்சயமாக நமக்கு காணப்படுகிறார் என்பதை நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். அதுதான் 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 9, 10 வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு எதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. 9 வசனத்துல, 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 9 வசனத்துல. அப்போ இது கூட ஆண்டவர் நம்மளை எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்மகிட்ட எந்த துக்கம் காணப்படணும் அப்படின்னா, மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம் கண்டிப்பாக காணப்படணும் அப்படிங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 10 வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை, அந்த தேவனுக்கேற்ற துக்கம் வந்து ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது எது அப்படின்னா, நம்மகிட்ட மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம் நிச்சயமாக நான் காணப்படணும் அப்படிங்கறதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதை குறித்துதான் அவர் நம்மிடத்த சந்தோஷமாகவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை உலக பிரகாரமான துக்கம், லௌகிக துக்கம், எனக்கு அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துக்கப்பட்டோம்னா அது எதை கொண்டு வருது? துக்கப்பட்டு அந்த துக்கம் வியாதியை கொண்டு வரும். அதுக்கப்புறம் மரணத்தை தான் உண்டாக்குகிறது. ஆவியாத்மா சரீரம் எல்லாமே அழிக்கப்பட்டு போகும் அப்படிங்கிறத இது நிச்சயமாக இந்த 2 கொரிந்தியர் 7 அந்த 10 சொல்லுது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாரிடத்திலும் வந்து காணப்படுகிறது இந்த மனம் திரும்புவதற்கேற்ற துக்கம் நம்மகிட்ட காணப்படணும் அப்படிங்கறத ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். இன்னும் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா லூக்கா 18 10 14 நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான மனுஷன் வந்து தேவாலயத்துல போய் ஜெபம் பண்ண போறாங்க. ஒண்ணு யாரு அப்படின்னா பரிசேயன், இன்னொன்னு யாரு ஆயக்காரன். பரிசேயன் யாரு அப்படின்னா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறவங்க, நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறவங்க பரிசேயர். ஆயக்காரன் உலக பிரகாரமான வேலை செய்யறவங்க. அந்த பரிசேயன் என்ன சொல்றாரு? ஆண்ட சமூகத்துல போய் நான் வந்து இந்த மாதிரி வாரத்துல 2 நேரம் உபவாசிக்கிறேன், எனக்கு கொடுத்த எல்லாத்துலயும் நான் தசமபாவம் செலுத்துக்கிறேன், இந்த ஆயக்காரனை போல இல்லாதனா நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆயக்காரன் ஆனா வானத்தை ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அழித்து கொண்டு பாவியாக என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழுகிறாரு, மனம் கசந்து அழுகிறாரு. ஆண்டவர் வந்து என்ன நீதிமானாக ஆண்டவர் வந்து என்னப்படுறாரு அப்படின்னு சொல்றாரு. பேதுரு கூட மறுதளிக்கிறாரு. அப்புறம் மனங்கசந்து அழும்போது ஆண்டவர் இன்றைக்கு பரலோராஜ்யத்தின் பிறகு போல அவர்கிட்ட கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்ம கடைசியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கள்ளன் வந்து ஆண்டவரோட கூட சிலுவையில அறையப்படுறாங்க. 2 பேருமே குற்றவாளி தான். ஆனா ஒரு கள்ளன் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா தேவனை வந்து ஆண்டவர் வந்து நிந்திக்கிறார். அவன் 2 பேருமே குற்றம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியதான் செய்யுது. இருந்தாலும் ஒரு கள்ளன் குற்றத்துக்காக துக்கப்படவே இல்லை, குற்றத்தை உணர்வும் இல்லை. என்ன சொல்றாரு அப்படின்னா நீ தேவனுடைய குமாரனால் உங்களையும் என்னையும் ரச்சித்துக் கொள்ளுங்க, எங்களையும் உன்னையும் ரச்சித்துக் கொள் அப்படின்னு சொல்றாரு ஒரு கள்ளன். ஆனா இன்னொரு கள்ளன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாமும் செய்த குற்றத்துக்காக தண்டிக்கப்படுகிறோம், இவர் அப்படி இல்லை, அவர் வந்து பரிசுத்தவான், ஒரு குற்றமும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த வார்த்தையை தான் அங்கீகரிக்காரு ஆண்டவர். இப்ப கூட நம்ம என்ன சொல்றாரு? எதை அங்கீகரிக்காரு? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த கள்ளன் வந்து அந்த குற்றத்தை எப்போ ஒப்புக்கொண்டானோ அந்த நிமிஷமே ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்றைக்கு நீ உன்னை கூட பரதேசி இருப்பாய் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா இன்னொரு கள்ளன் வந்து அந்த குற்றத்தை கடைசி வரைக்கும் வந்து ஒப்புக்கொள்ளவே இல்லை. அதுக்கு மாறாக குற்றமில்லாத பரிசுத்தமான ஒரு நிரபராதிய ஆண்டவர் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சாலும், தான் குற்றம் செய்திருக்கன்னு தெரிஞ்சாலும் அவரை தான் குற்றப்படுத்துறானே ஒழிய தான் குற்றத்தை கொஞ்சம் கூட உணரல. அந்த கள்ளன் நித்திய அழிவுக்குள்ளாகவும் தான் குற்றத்தை உணர்ந்து சிந்தித்த அந்த கள்ளன், மனம் திரும்பிய அந்த கள்ளன் வந்து பரலோராஜ்யத்தை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதையும் நாம் பார்க்க முடியுது. நாமும் கூட இன்றைக்கு நம்ம தியானித்த அந்த பகுதியில, வேதத்தை வாசித்த அந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். தானியேல் 4:36 நம்ம பார்க்கிறோம். அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. எதனால எல்லாரும் அவரை தேடி வராங்க, எதனால அவருக்கு முகக்களை திரும்பி வருதுன்னு நம்ம பார்த்தோம். முந்தின வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அவருடைய நாமத்தை வந்து புகழ்றாரு. அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் தலைமுறையாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை புகழ்றாரு. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்றாரு. அது அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? தான் குற்றத்தெல்லாம் உணர்றாரு, ஆண்டவரை புகழ்கிறாரு, துதிக்கிறாரு. நேபுகாத்நேச்சார் அவ்வளவு கஷ்டப்படுறாரு, ஆனாலும் தன்னை தாழ்த்துறாரு. இந்த பலம் தாழ்த்தல, கஷ்டம் வந்த பிறகுதான் ஆண்டவரை தேடுறாரு, ஆண்டவரை புகழ்றாரு, துதிக்கிறாரு. அவருடைய நாமம் மகிமைக்காக
வந்து என்னவா காரியங்கள் எல்லாம் வந்து இந்த வேதத்துல வந்து எழுதியிருக்கப்படுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வேதத்துல இன்னைக்கு வாசிச்சாங்கல்ல, ஐயா வாசிச்சாங்க, அந்த பிரதர் வாசிச்சாங்க. அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஒருவேளை கூட ஒரு விசை கூட நம்ம அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த காரியங்கள் எல்லாமே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக இருந்தது. கடைசியாக 37ஆம் வசனம், 4 அதிகாரம் 37ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரிகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள், அகந்தியாய் நடக்கிறவர்களுக்கு தாழ்த்த அவராலே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவரை புகழ்றாரு, உயர்த்துறாரு, மகிமைப்படுத்துறாரு. கடைசி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதனால அவர் வந்து எதெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் ஆண்டவர் வந்து அவருக்கு தாராரு. அது மட்டுமல்லாமல் நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கும் கூட நாம அவருடைய சமூகத்துல போய் ஒருவேளை என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்ம யாரையும் குற்றப்படுத்தாம, மற்றவங்களை குற்றப்படுத்தாம, ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று அவரை கேள்வி கேட்காம, நம்ம அவருடைய சமூகத்துல போய் தாழ்த்தி, எப்படி நினைவே பட்டணத்தார் வந்து எப்படி உபவாசம் இருந்து மன்றாடி அவர் இறக்கத்துக்காக கெஞ்சினாங்களோ, அதே மாதிரி நேபுகாத்நேச்சார் எப்படி புத்தி தெளிந்து இந்த மாதிரி ஆண்டவரை புகழ்ந்தாரோ, அதே மாதிரி நாமும் இன்றைக்கு காணப்படுவோமானால், நம்மிடத்துல காணப்படுகிற எல்லா கஷ்டத்துக்கும் பதிலாக நம்ம எதெல்லாம் இழந்தோமோ, இந்த உலக வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் இழந்தோமோ, எதெல்லாம் வந்து நம்ம கண்ணீர் எல்லாம் துருத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்றாரு. நம்ம எல்லா கண்ணீரையும் ஆண்டவரை துருத்தியில வச்சு அவரை நோக்கி தாழ்த்தி, நம்ம முகத்தை தாழ்த்தி, நம்ம பாவங்களை விட்டு விலக்கி, நம்ம அந்த தானியேல் 4 அதிகாரம் 27ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீதியை செய்து பாவங்களை அகற்றிவிடும், சிறுமையானவர்களுக்கு இறங்கி அக்கிரமங்களை அகற்றிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரே. அதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து, நம்ம ஒரு விசை கூட நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து அவருடைய சமூகத்துல ஜெபித்து அவருடைய இரக்கத்தை நம்ம வாங்கும் போது நிச்சயமாக நம்ம எதெல்லாம் இழந்தானோ, அதெல்லாம் இழந்தோமோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் இரட்டிப்பாக நமக்கு தாராரு. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கவலை வாட்டுதோ எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் நம்மளை விடுதலை தந்து இன்று நம்ம கூட ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் கடந்து வருகிறத நாம் பார்க்கின்றோம். நாம் உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் பெரியது, அவருடைய கர்த்தத்துவம் பெரியது. அந்த தெய்வத்தை நம்ம ஆராய்ச்சிருக்கோம். நிச்சயமாகவே நாம் அவருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் போது அவரிடமிருந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நம்ம இதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வோம். அது மட்டும் அல்லாமல் நம்ம நித்திய ஜீவனை நிச்சயமாக நம்ம சுதந்திரத்துக் கொள்வோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, என் அன்பின் பரலோக தகப்பனே, கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் பார்த்தோமே ராஜா, நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையை அப்பா 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோமே ராஜா. அப்பா ஒரு விசை கூட நாங்களும் கூட எங்க காரியங்களை சிந்தித்து ராஜா, அப்பா எங்கள் பாவங்களை எல்லாம் எங்களை விட்டு அகற்றி ராஜா, அப்பா நாங்கள் தாழ்த்தி கெஞ்சி மன்றாடி வந்து நிற்கிறோமே அப்பா. யாரெல்லாம் எந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ராஜா, அப்ப நாங்க எந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறோமே ராஜா, அந்த காரியங்கள் எல்லாத்தையும் அப்பா இன்றைக்கு ராஜா எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய், எங்களை மகிமைப்படுத்துகிற தெய்வமாய், ஹல்லேலூயா, இவ்வேளையில நீங்க கடந்து வந்திருக்கிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எல்லாரையும் பலப்படுத்துங்க, வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க ராஜா. அப்பா யாராருக்கெல்லாம் என்ன கஷ்டமோ எல்லா கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க அப்பா. அப்பா நீங்க இரக்கமுள்ள தெய்வம் அப்பா. அப்பா எப்படி நீங்க செய்ய நினைத்த தீங்க செய்யாமல் இருந்து மனஸ்தாபப்பட்டு செய்யாமல் இருந்தீங்களோ அதே தகப்பன் நேற்றும் ஏண்டும் ஏண்டும் மாதவரா இருக்கிறீங்க ராஜா. அப்பா அப்படிப்பட்ட கிருபைய எங்க ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா, பலப்படுத்துங்க. துதிக்க மகிமை ஏற்றும் இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அருமையான செய்தி. விசேஷமாக நேபுகாத்நேச்சர் வாழ்க்கையினுடைய அந்த இறையாமை குறித்து நாம் முடித்திருக்கிறோம். நாளில் அதை முழுசமாக பார்த்தோம்னாக்கா அவரோட ஏற்ற தாழ்வு எல்லாம் இருந்தது. அவரை ஏற்ற இருந்தது, தாழ்வு இருந்தது. அந்த மனிதனுக்கு எப்படி கர்த்தர் மனிதர்கள் கட்டளையிட்டாரோ அதே விதமாக ஏற்ற தாழ்வு உள்ள நமக்கும் கட்டளையிடுவார் நாம் மனம் திரும்பினால். அவர் சொன்ன அருமையான வசனத்துக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். மனந்திருப்புக்கு ஏற்ற விசுவாசம் மக்கள் வர வேண்டும். மனந்திருப்புக்கு ஏற்ற ஒரு துக்கம் வர வேண்டும். எத்தனையோ துக்கம் வருது நமக்கு வாழ்க்கையில். நமக்கு மனந்திருப்புக்கு ஏற்ற துக்கம், ரட்சிப்புக்கு ஏற்ற துக்கம் வரும் என்று சொன்னால் கட்டாயமாக கர்த்தர் நம்மையும் ரட்சிப்பார், நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் சிறையில் பிடிந்து திருப்புவார் என்று நடந்திருக்கிறோம். அருமையான
நேபுகாத்நேசர் வாழ்க்கையிலே இது பார்த்தோம், அருமையான தாவீது வாழ்க்கையிலே பார்த்தோம், அருமையான நோவாவுடைய பேழையில் இருக்கும்போது அந்த மக்கள் கைவிட்டதான் பார்த்தோம். இப்படி பல உதாரணங்களை நம்மோடு சொல்லியிருக்கார்கள். சொன்ன அந்தபடியாகவே நம்ம கூட வாழ்க்கையில் விசேஷமாக ஏற்றத்தாழ்வு இதுக்கும் கட்டாயமாக இருக்கும். நேபுகாத்நேசர் இருந்தது நமக்கும் இருக்கும், தாவீதுக்கு இருந்தது நமக்கும் இருக்கும். ஐயா, நாம் கூட சரியான வேளையிலே கர்த்தரிடம் வந்து மனம் திரும்புவோம் என்று சொன்னால், இப்படி கெட்ட குமாரனுக்கு அந்த தகப்பன் இறங்கினாரோ அதே விதமாக இரக்கமுள்ள தேவன் நம்மை கட்டாயமாக மன்னிப்பார் என்பது சத்தியம், நிச்சயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்தி கொடுத்த மகளே கர்த்தர் விசேஷம் ஆசீர்வதிப்பாராக. முடிவு ஜெபத்தை நல்ல தகப்பனே, கிருபையாக நீ தந்த நல்ல ஜெப ஐக்கியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவரீர் ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது பிரசன்னம் எங்களோடு இருந்து வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த தினத்தினால நாங்கள் கேட்ட செய்திகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவரே. நாங்கள் இந்த செய்திகளை கேட்பதாக மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அதை கடைபிடிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிறோம். செய்திகளை தந்த சகோதரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவங்களுடைய பணிகளை, அவங்களுடைய ஊழியத்தின் பாதங்களை மென்மேலும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எடுத்த பல பேருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய ஜெப ஐக்கியங்களில் கலந்து கொண்டவர்களுக்காக, இன்னும் கலந்து கொள்ள முடியாத எங்களை சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவரே இந்த நேரத்தில் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒரு பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க பூர்த்தி செய்ய வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்திகளுக்கு, கேட்ட விண்ணப்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவரீர். எங்களை உலகத்தை இருக்கக்கூடிய சமாதானங்களுக்காக நாங்கள் ஜெபங்களை ஏறெடுத்தோம். எங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபங்களை ஏறெடுத்தோம். பாராளுமன்ற தேர்தலுக்காக ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய சபைகளுக்காக, இன்னும் பலவீனப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஆண்டவர், இப்படியாக நாங்கள் பல விண்ணப்பங்களை உங்களிடத்தில் வைத்திருக்கிறோம். இதற்கான பதில்களை தேவரீர் கரத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான எங்களுக்கு நீ கிருபை பாராட்ட வேண்டுமாறு மனத்தில் மன்றாடுகிற தகப்பனே. அதோடு மட்டுமில்லாது ஆண்டவர் நாமத்திற்கு மகிமையாக நாங்கள் சாட்சிகளை ஏறெடுக்கவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு மனத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெப பங்காளர்களோட குடும்பங்கள் ஒவ்வொருவரை அவங்களோட குடும்பத்தை சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் அவங்க மனதில் என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்த்திருக்கிறாங்களோ தேவரீர் அதை உமது கரத்திலிருந்து அவங்களுக்கு கிடைக்கத்தக்கதான அனுகூலங்களை நீ பாராட்ட வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. குடும்பத்துல ஆண்டவரே, திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை இந்த நேரத்தை நினைவு கூறுகிறோம். தேவரீர் ஏற்ற காலங்களில குடும்பங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிடைக்கத்தக்கதான கிருபைகளை நீ தர வேண்டுமா ஜபிக்கிறோம். அதே போல வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக மட்டும் வருகிற தகப்பனே. தேவரீர் அவர் வாழ்க்கையில நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து ஆண்டவரே குடும்பத்துல சந்தோஷமும் சமாதானம் நிகழ்த்திருக்கத்தக்கதான கிருபைகளை தர வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிறோம். தேவரீர் குடும்பங்கள் இருக்கக்கூடிய முதியவர்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். தேவரீர் வயது மூப்பின் காரணமாக சரீரங்களில் காணப்படக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் நீக்கி அவர்களை நீங்க பலப்படுத்த வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. விசேஷமாக குளோரி தாமஸ் அம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். தேவரீர் அவங்களுடைய நல்ல சுகத்தை தந்து அவர்களை மறுபடியுமாக எங்கள் ஜெபைக்கு கலந்து கொள்ள தேவரீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் கூட தகப்பனே, குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய படிப்பினுடைய எதிர்காலங்களுக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். தேவரீர் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை என்னென்ன மாதிரி செய்யணுங்கிற குறித்தான தரிசனங்கள் அவங்களை தந்து ஆண்டவரே அதற்கேற்றான அனுகூலமான கதவுகள் அவங்களுக்கு திறக்கப்பட தேவரீ கிருபை பாராட்ட வேண்டுமா ஜபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகளுக்காக வருகிறோம் தகப்பனே. குடும்பத்துல பொருளாதாரத்தின் மூலமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அவளுக்கு நல்ல குடும்பத்துல ஃபைனான்சியல் ஹெல்ப் கிடைக்கவும் ஏற்ற காலங்களில் அவங்களுக்கு பொருளாதார தேவைகள் அவங்களை மீட் அவுட் பண்ணவும் தேவரீர் அவங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. நம் வீடு கட்டணும் சொல்லி வாஞ்சித்திருக்கக்கூடிய மக்களை எங்கள் நினைவு கூறுகிறோம். தேவரீர் ஏற்ற காலங்களில் மதுக்கரத்தின் கிருபையினால அவங்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிறோம். தேவரீர் இப்படியாக இந்த ஜெப இயக்கங்கள்ல எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் கேட்பது மட்டுமல்ல, எங்கள் குடும்பங்களும் ஆண்டவரே நாங்கள் இன்னும் வளர்ந்து பெருகத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு நீ தர வேண்டுமாறு மன்றாடுகிற தகப்பனே. இந்த ஜெப ஊழியங்கள் தங்கு தடையின்றி நடந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை எந்த விதமான இன்டர்நெட் இஷ்யூஸோ அல்லது எங்களுடைய கம்ப்யூட்டர்ஸோ எல்லாமே சரியாக
ஒர்க் பண்ண தேவரை கிருபை பாராட்டினீங்க. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியங்கள் இன்னும் விருத்தி அடைய வேண்டும் சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இன்னும் யார் யாருக்கெல்லாம் இந்த ஜெப உதவிகள் தேவைப்படுகிறதோ அவர்களெல்லாம் இந்த ஐக்கியங்களை கலந்து கொண்டு அதற்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரை நீங்கள் அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஊழியத்தை முன்னிட்டு நடத்தக்கூடிய ஆண்டவரே, எங்களுடைய டேனியல் சாருக்காகவும் வனஜா மேடத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இம்மட்டும் அவர்களை தாங்கி நீங்க வழிநடத்தி வரக்கூடிய அந்த உன்னதமான கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கூட தகப்பனே, இந்த ஊழியத்தின் பாதையில அவங்களுக்கு நல்ல தகுந்த ஆலோசனைகளை தந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க வைராக்கியமாக ஆண்டவருக்காக செய்யணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறாங்களோ அதெல்லாம் நடைபெற தேவையர் அவர்களுக்கு நல்ல சத்துவத்தையும் பலத்தையும் நீ தந்து பலப்படுத்த வேண்டுமாறு மறுத்து மண்டாடுகிறோம். தகப்பனே, இப்படியாக ஆண்டவரே, நாங்கள் கேட்டதும் கேட்க தவறியதும் கேட்க மறந்ததுமான எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் எங்களுடைய நினைவுகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் தேவரீர். அதையெல்லாம் முதற்காரங்களிலிருந்து நாங்கள் வெகுமதிகளாக ஆன்சர்ஸாக பெற்றுக்கொள்ள தேவரி எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த இரவு நேரத்துல நாங்கள் படுக்கைக்கு செல்கிறோம். தேவரின் நல்ல இலை பாறுதலை நீர் தர வேண்டுமாறும் இடத்தில் மண்டாடுகிறோம். ஆண்டவரே, காலையில எழுந்திருந்து நாளை தினத்துல ஆண்டவரே பரிசுத்த ஓய்வு நாளை கொண்டாடத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், பலப்படுத்துகிறோம். துதி கனமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய திவ்ய ஐக்கியமும் இன்று பெருமாக நம்மளோடு இருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யாவருக்கும் இயேசு நினைவு நன்றி செலுத்துவதை விசேஷமாக இந்த செய்தி மகளையும் கத்த விஷயம் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மகளை சுகப்படுத்த பலப்படுத்துவதாக, அதிகமாக ஊழியத்தை பயன்படுத்துவதாக. வரப்போகிறதான செவ்வாய்க்கிழமை நம்முடைய டாக்டர் தேவதாஸ் அவர்கள் நம்மளோட கூட வந்து 5ஆம் அதிகாரத்தில் பெல்தசாருடைய ராஜாவுடைய இறையாண்மை குறித்து நம்மளோட பகிர்ந்து கொள்வார்கள். அவர் வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். நம் கத்தரை இணைந்து கனப்படுத்துவோம், பயன்படுத்துவோம். யாவருக்கும் நன்றி. ஆமென்.